கோல்டு பூமியில் கிடைக்கிறனால பூமியிலேருந்து தான் கோல்டு உருவாகுதுன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் கோல்டு பூமியில் உருவானது கிடையாது. ஸ்கூல் புக்ஸ்லலாம் கூட நம்ம படிக்கும் போது ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர்னால கோல்டு பூமியிலேருந்து வந்துச்சுன்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அப்போது ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னால கோல்டு வந்துச்சு அப்படின்றது நம்ம புக்ஸில் படித்தது. அது கோல்டு டெபாசிஷனை பற்றி, கோல்டு ஃபார்மேஷனை பற்றி கிடையாது. பூமியோட வெப்பமோ பூமியோட அழுத்தமோ ஆல்ரெடி இருக்க தங்கத்தை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துமே தவிர புதுசாக ஒரு தங்கத்தை உருவாக்க முடியாது. அப்போ நம்ம ஸ்கூலில் படித்தது தங்கம் எப்படி ஒரு இடத்துல வந்து தேங்குதுன்றது தான், தங்கம் உருவாகிறத பற்றி கிடையாது. பூமியோட வெப்பமும் பூமியோட அழுத்தமும் டைமண்ட்ஸை உருவாக்க முடியும், ஆனால் கோல்டை உருவாக்க முடியாது. டைமண்ட் வந்து ஒரு எலிமெண்ட்டே கிடையாது. டைமண்ட் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் கார்பன். டைமண்ட்ஸை வந்து ஆலோட்ரோப் ஆஃப் கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமியோட அழுத்தமும் பூமியோட வெப்பமும் கார்பனை வந்து ஸ்ட்ரக்சரை மாற்றி விட்டுரும். இந்த ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் தான் டைமண்டாக வந்து மாறுது. இதனால தான் இந்த ஆலோட்ரோப் ஆஃப் கார்பன் சொல்கிறாங்க. இந்த இடத்துல கார்பன்ற எலிமெண்ட் வந்து மாறலை, கார்பன்ற எலிமெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் தான் மாறி இருக்கு. இதுதான் டைமண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அழுத்தத்தையும் அந்த வெப்பத்தையும் நம்மளால் ஆர்டிஃபிஷியலாக கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா டைமண்டை வந்து வெறும் கார்பன் முடியிலேருந்தே உருவாக்க முடியும். இதனால தான் ஆர்டிஃபிஷியல் டைமண்ட்ஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. டைமண்டை கூட ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடிஞ்சிச்சு, கோல்டை வந்து ஆர்டிஃபிஷியலாக உருவாக்க முடியல. ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு அட்டாமிக் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம ஸ்கூல் டைமில் படிச்சிருப்போம். அதோட மீனிங் என்னென்னா, அதில் அத்தனை நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கோல்டு எடுத்தோன்னா கோல்டோட அட்டாமிக் நம்பர் வந்து 79. அதாவது கோல்டில் 79 ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 1941 மெர்க்யூரியை கோல்டாக மாற்றினாங்க. மெர்க்யூரியில் 80 ப்ரோட்டான் இருக்குது. ஸோ அதில் ஒரு ப்ரோட்டானை அடித்து அது 79 ஆனோன்னே அது கோல்டாச்சு. அடுத்து 1980 பிஸ்முத்தை கோல்டாக மாற்றினாங்க. அதில் 83 ப்ரோட்டான் இருக்குது. அதை வந்து 3 அடித்து கோல்டாக மாற்றினாங்க. அடுத்து 2025 லெட்டை கோல்டாக மாற்றினாங்க. லெட்டில் 82 ப்ரோட்டான் இருக்குது. ஸோ 2 ப்ரோட்டானை அடித்து தூக்கி கோல்டாக மாறிச்சு. ஆனால் இந்த எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் கோல்டை வந்து கண்ணில் பார்க்க முடிகிற அளவுக்கு க்ரியேட் பண்ண முடியல. தங்கத்தை ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுற முயற்சியில் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு தான் கோல்டை வந்து உருவாக்க முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு கோல்டை உருவாக்குறதுக்கு பல கோடி ரூபா செலவாச்சு. அப்போ டைமண்டை வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ண மாதிரி கோல்டை வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ண முடியல நம்மளால். இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் மெர்க்யூரி, பிஸ்முத், லெட்டை தான் கோல்டாக மாற்றினாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வந்திருக்கணும், எப்படி மற்ற எலிமெண்ட் வந்து கோல்டாக மாறிச்சு, எப்படி மாற்றினாங்க அப்படின்னு. இந்த 3 எலிமெண்ட் மட்டும் கிடையாது, ரியாலிட்டியில் எந்த ஒரு எலிமெண்ட்டும் வந்து கோல்டாக மாற முடியும், எந்த ஒரு எலிமெண்ட்டும் இன்னொரு எலிமெண்ட்டாக மாற முடியும். நான் ஃபர்தராக சொல்ல போகிற சில விஷயங்கள் புரியணும்னா நமக்கு அணுன்னா என்னன்னு தெரியணும், ஆட்டம்னா என்ன. நம்மளை சுற்றி இருக்க எல்லா விஷயமே இந்த ஆட்டம்ஸ்னால தான் உருவாயிருக்கு. இந்த அணு இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது, நம்மளுமே கிடையாது. நம்ம உடம்பு, நம்ம சிந்தனை எல்லாமே அணு தான். ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஆட்டமோட நடுப்பகுதியில் நியூக்ளியஸ்னு ஒரு ரீஜன் இருக்குது. அதில் ப்ரோட்டான், நியூட்ரான்னு 2 இருக்குது. ப்ரோட்டான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜு, நியூட்ரானுக்கு சார்ஜே கிடையாது. இதை சுற்றி எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். இதுதான் ஒரு ஆட்டம். ஆட்டம்ஸ்க்கு நடுவில் ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ப்ரோட்டானோட கவுண்ட்டை வச்சு தான் அது என்ன எலிமெண்ட் அப்படின்னு முடிவாகும். நம்ம எலிமெண்ட்டுன்னு சொல்கிறது ஒரே விதமான ஆட்டம்ஸ் சேர்ந்தது தான். இப்போ கோல்டுன்னு நம்ம வந்து பார்க்குறோன்னா அந்த கோல்டுக்குள்ளே வந்து கோல்டு ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆட்டம்குள்ளேயும் 79 ப்ரோட்டான்ஸ் இருக்கும். 79 ப்ரோட்டான் இருந்தாலே அது கோல்டாக மாறிடும். இப்போ இரும்பு எடுத்துக்கிட்டோன்னா இரும்பில் வந்து 26 ப்ரோட்டான் இருக்குது. ஒருவேளை அது கூட வந்து நம்மளால் 3 ப்ரோட்டானை வந்து நியூக்ளியஸில் ஆட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அது காப்பராக மாறிடும். அப்போ இயற்கையில் எந்த ஒரு எலிமெண்ட்டும் இன்னொரு எலிமெண்ட்டாக மாற முடியும். இரும்புனால கோல்டாக மாற முடியும், கோல்டுனால இரும்பாக மாற முடியும், சில்வர்னால கோல்டாக மாற முடியும், பிளாட்டினம்னால இரும்பாக மாற முடியும். ஸோ எந்த ஒரு எலிமெண்ட்டும் இன்னொரு எலிமெண்ட்டாக மாற முடியும். ஆனால் ஒரு எலிமெண்ட் வந்து இன்னொரு எலிமெண்ட்டாக மாறணும் அப்படின்னா ஒன்று ப்ரோட்டான் கூடணும் நியூக்ளியஸில், இல்லைனா ப்ரோட்டான் வந்து குறையணும். இதை வந்து நியூக்ளியர் டிரான்ஸ்மிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது இயற்கையாக நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு எலிமெண்ட்டுன்னு சொல்கிறது பயங்கர ஸ்டேபிள். அதில் அவ்வளோ ஈஸியாக வந்து ப்ரோட்டானை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. எந்தெந்த டைம்லலாம் ஒரு எலிமெண்ட் வந்து இன்னொரு எலிமெண்ட்டாக மாறும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 3 விதமான சூழ்நிலையில் வந்து ஒரு எலிமெண்ட் வந்து இன்னொரு எலிமெண்ட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல நேச்சுரல் ரேடியாக்டிவிட்டிக்கு, அடுத்து ஹியூமன் மேட் டிரான்ஸ்மிட்டேஷன், அப்புறம் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ். ரேடியாக்டிவ் எலிமெண்ட்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ஸ்லாம் இந்த ரேடியாக்டிவ் எலிமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யுரேனியம். பீரியாடிக் டேபிளில் இரும்புக்கு மேலே இருக்க எந்த ஒரு எலிமெண்ட்டையும் வந்து ஹெவி எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்போட அட்டாமிக் நம்பர் பார்த்தோன்னா 26. அதாவது 26 ப்ரோட்டான் இருக்குது. 26 ப்ரோட்டானுக்கு மேலே கூடினாலே அது ஹெவியாக ஆகிடும் இந்த எலிமெண்ட்டு. ஒரே சார்ஜஸை வந்து பக்கத்தில் வச்சோன்னா அது ஒன்று தள்ளும். ஸோ அதோட எண்ணிக்கை கூட 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 அதோட தள்ளுற குணம் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நியூக்ளியஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். லெட்டுன்ற எலிமெண்ட்டு தான் கடைசி ஹெவியான ஸ்டேபிளான எலிமெண்ட்டு. இதுக்கு மேலே இருக்க எந்த ஒரு எலிமெண்ட்டும் வந்து ரேடியாக்டிவ் கேட்டகரியில் வரும். லெட்டில் 82 ப்ரோட்டான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஒரு ப்ரோட்டான் கூடனா கூட அது ரேடியாக்டிவ் எலிமெண்ட்டாக மாறிடும்.
யுரேனியம்லாம் ரேடியோ ஆக்டிவ் கேட்டகரியில் வரும். ஏன் இது ரேடியோ ஆக்டிவ் கேட்டகரியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போல்லாம் வந்து புரோட்டான் ரொம்ப ஹெவி ஆகுதோ, இல்லைனா நியூட்ரானும் புரோட்டானும் இன்றைக்கி மேட்ச் ஆகலையோ, அப்போல்லாம் வந்து அந்த எலிமெண்ட் வந்து திரும்ப ஸ்டேபிள் கேட்டகரிக்கு வர ட்ரை பண்ணும். அந்த ஸ்டேபிள் கேட்டகரிக்கு வர முயற்சியில் அது வந்து லெட்டாக மாறுறதுக்கு முயற்சி பண்ணும். ஏன்னா லெட்டு தானே கடைசி ஹெவி ஸ்டேபிள் எலிமெண்ட்டு. ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ்லாம் 82 புரோட்டான்ஸ்க்கு மேலே வச்சுருக்கோம். ஸோ அது 82க்கு வர பார்க்கும். அந்த 82க்கு வர பார்க்கும் போது அது இருக்கிற புரோட்டானை வந்து ரிலீஸ் பண்ணும். இதை தான் நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ப்ராசஸில் எனர்ஜியும் புரோட்டானும் வெளியே ரிலீஸ் ஆகும். இதனால தான் இது ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டு. அது கடைசியாக லெட்டில் வந்து முடியும். இது நேச்சுரலாக அது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும் லெட்டுக்கு வர வரைக்கும். இதுதான் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவ் டீகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ப்ராசஸில் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்லாம் வந்து ஸ்டேபிளான எலிமெண்ட்டுக்கு வர பார்க்கும். ஹெவி ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ்லாம் கடைசியாக லெட்டாக தான் மாறும். அடுத்து ஹியூமன் மேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுதான் நம்ம பார்த்த அந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸு. அதுக்கப்புறம் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ், அது நியூக்ளியர் ஃபிஷனாக இருக்கலாம் இல்லை நியூக்ளியர் ஃபியூஷனாக இருக்கலாம். இதிலலாம் வந்து ஒரு எலிமெண்ட் வந்து இன்னொரு எலிமெண்ட்டாக மாறும். நியூக்ளியர் ஃபிஷனையும் நியூக்ளியர் ஃபியூஷனையும் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு பெரிய ஆட்டமை சின்னதாக உடைச்சோன்னா அது ஃபிஷனு, சின்ன ஆட்டமை ஒன்று சேர்த்து ஒரு பெரிய ஆட்டம் ஆக்கணும்னா அது ஃபியூஷனு. இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்லாம் இதான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அட்டாமிக் பாம்ஸ் ஹிரோஷிமா நாகாசாக்கிலலாம் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் தான் நடந்துச்சு. நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரோஜன் பாம். நியூக்ளியர் ஃபியூஷனை வந்து அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதனால தான் இந்த ஹைட்ரோஜன் பாம்பை வந்து வெடிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த இடத்துல ஒரு அட்டாமிக் பாம் வெடிக்கணும். அதாவது ஹிரோஷிமா நாகாசாக்கி மாதிரி ஒரு அட்டாமிக் பாம் வெடிச்ச அப்புறம் தான் ஹைட்ரோஜன் பாம்பே ஆக்டிவேட் ஆகும். ஏன் அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூஷன் அச்சீவ் பண்ணோன்னா பயங்கரமான அழுத்தமும் பயங்கரமான வெப்பமும் இருக்கணும். இப்போ அந்த அட்டாமிக் பாம் வெடித்த அந்த நொடியில் 5லேருந்து 10 கோடி டிகிரி செல்சியஸ்க்கு வந்து டெம்பரேச்சர் போகும், பயங்கரமான அழுத்தத்தை வந்து உருவாக்கும். அதனால தான் அந்த இடத்துல நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து ட்ரிகர் ஆகும், ஹைட்ரோஜன் பாம் ட்ரிகர் ஆகும். இதே நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் தான் நம்ம வானத்தில் பார்க்குற நட்சத்திரங்களையும் நடக்குது. இதே நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் தான் நம்ம சூரியன்லேயும் நடக்குது. ஏன்னா சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். நம்ம சூரியனே எடுத்துக்கிட்டோன்னா அதோட கோர் டெம்பரேச்சர் வந்து 1.5 கோடி டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகும். அதோட அழுத்தமும் பயங்கர அதிகமாக இருக்கும். அட்டாமிக் பாம் அப்புறம் ஹைட்ரோஜன் பாம் வெடிப்புலையுமே வந்து புது எலிமெண்ட்ஸ் வந்து உருவாகும். ஆனால் அது ரொம்ப சின்ன குவான்டிட்டியில் தான் உருவாகும். அப்போது இவ்வளோ எலிமெண்ட்ஸும் வந்து நிறையா குவான்டிட்டியில் உருவாகணும்னா இதை விட பயங்கரமான வெடிப்பில் தான் உருவாக முடியும். தங்கம் வந்து பூமியில் உருவானது கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா தங்கத்தை உருவாக்கணும்னா பயங்கர வயலண்ட்டான எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடக்கணும். அப்போது தங்கம் மட்டும்தான் பூமியில் உருவாகலையா அப்படின்னா அதுவும் கிடையாது. பூமியில் இருக்க எந்த ஒரு எலிமெண்ட்டும் பூமியில் உருவானதே கிடையாது. அப்போ இது எப்படி உருவாச்சு, எங்கே உருவாச்சு? பிக் பேங்ன்ற வெடிப்பில் இருந்து தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிக் பேங்ன்ற வெடிப்பு 4 எலிமெண்ட்டை உருவாக்குச்சு. ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம். இதனால தான் இந்த 4 எலிமெண்ட்டையும் வந்து பிரைமார்டியல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பழங்கால எலிமெண்ட்ஸு. பிக் பேங்லேருந்து 4 எலிமெண்ட் தான் உருவாச்சுன்னா மீதி எலிமெண்ட்லாம் எப்படி வந்துச்சு? இந்த பிக் பேங்லேருந்து வந்த ஹைட்ரஜனும் ஹீலியமும் நட்சத்திரங்களை வந்து உருவாக்குச்சு. இந்த நட்சத்திரங்களோட மெயினான கம்போசிஷனு ஹைட்ரஜனும் ஹீலியமும் தான். நட்சத்திரங்களில் 70% ஹைட்ரஜனும் 30% ஹீலியமும் இருக்கும். ஸோ நம்ம சூரியன்லேயும் இதே கம்போசிஷன் தான் இருக்குது. நட்சத்திரங்களோட மையப்பகுதி, அதாவது கோர்னு சொல்லுவாங்க, அந்த ரீஜனில் மட்டும்தான் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும். நட்சத்திரத்தோட மொத்த ஏரியாலையும் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்காது. ஏன் நட்சத்திரங்களோட மையப்பகுதியில் மட்டும் நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குது அப்படின்னா அதோட கண்டிஷன்ஸ் வந்து அங்கே தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. நட்சத்திரங்களோட வாழ்க்கையே இந்த கிராவிட்டிக்கும் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கும் உள்ள போராட்டம் தான். மாஸ் இருக்க எந்த ஒரு பொருளுக்கும் கிராவிட்டி இருக்கும். அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த மாஸ் அதிகமாகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த புவியீர்ப்பு விசை வந்து அதிகமாக இருக்கும். நட்சத்திரங்களோட சைஸே வந்து ரொம்ப பெருசு. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமான புவியீர்ப்பு விசை வந்து அதோட மையப்பகுதியில் இழுத்துக்கிட்டு இருக்கோம் மொத்த ஸ்டாரையும். இப்போ நம்மளோட சூரியன் எடுத்துக்கிட்டோன்னா அதை ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது. அதனால் அது மீடியம் சைஸ் ஸ்டார் அப்படின்வாங்க. நம்ம பார்க்குற சூரியனோட சைஸை நம்ம இமேஜின் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 13 லட்சம் பூமிகளை வந்து சூரியனுக்குள்ளே வைக்க முடியும். அவ்வளோ பெருசு நம்ம சூரியன். பூமியை விட 3,33,000 மடங்கு வந்து சூரியன் வந்து வெயிட் அதிகம். நட்சத்திரங்களோட மையப்பகுதி, அதாவது கோரில் தான் நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்மளோட சூரியனோட கோரோட டயமீட்டர் எடுத்தோம்னா 2,80,000 3,80,000 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஆனால் அந்த கோரோட டயமீட்டரோட கம்பேர் பண்ணும்போது சூரியனோட மொத்த டயமீட்டர் பார்த்தோம்னா 13,91,400 கிலோமீட்டர் வருது. ஸோ இவ்வளோ பெரிய ஏரியாவில் வெறும் அந்த குட்டி ஏரியா, அந்த கோர்ன்ற ஏரியாவில் மட்டும்தான் நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும். கோரோட டெம்பரேச்சர் வந்து பயங்கர அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ ஹைட்ரோஜன் ஃபியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா 100 லட்சத்துலேருந்து 150 லட்சம் டிகிரி செல்சியஸில் வந்து கோர் இருக்கணும். இந்த இது இருக்கனால தான் அந்த இடத்துல ஹைட்ரோஜன் ஃபியூஷனே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நட்சத்திரங்களில் ஹைட்ரோஜன் ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகணுன்னே ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து ஹீலியமாக வந்து உருவாகும். ப்ராசஸில் பயங்கரமான வெடிப்பு நடக்கும். இதில் எனர்ஜியும் ஹீட்டும் பயங்கரமாக ரிலீஸ் ஆகும். ஒரு நட்சத்திரம் பிறந்த அடுத்த நொடியே வந்து ஹைட்ரோஜன் ஃபியூஷன் வந்து உடனே ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நம்மளோட பூமியே வந்து சூரியனோட சைஸ்லேயும் இப்போ இருக்க வெயிட்டை அப்படியே ப்ரொபோர்ஷனேட் வெயிட்டாக வந்து அந்த சைஸுக்கு மாற்றணும்னா
பூமியே வந்து ஒரு ஸ்டாராக மாறி இருக்கும், அதாவது ஒரு நட்சத்திரமாக மாறி இருக்கும். அதோட மையப்பகுதியில் ஃபியூஷன் ரியாக்ஷன் உடனே ஸ்டார்ட் ஆகிருக்கும். நட்சத்திரங்களில் 70% ஹைட்ரோஜன் 30% ஹீலியம் இருந்தாலும் முதல்ல வந்து ஹைட்ரோஜன் ஃபியூஷன் தான் ஸ்டார்ட் ஆகும், ஹீலியம் ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகாது. ஹீலியம் ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகணும்னா நட்சத்திரத்தோட கோரோட டெம்பரேச்சர் வந்து 10 கோடி டிகிரி செல்சியஸை வந்து ரீச் பண்ணணும். அப்போ தான் ஹீலியம் ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் முதல்ல ஹைட்ரோஜன் ஃபியூஷன் வந்து நடக்கும். ஹைட்ரோஜன் ஃபியூஷன் நடந்து ஹைட்ரோஜனை ஃபுல்லாக காலி பண்ணி அதெல்லாம் ஹீலியம் ஆற வரைக்கும் ஹைட்ரோஜன் ஃபியூஷன் மட்டும்தான் நடக்கும். நட்சத்திரங்களோட வாழ்க்கையை அதோட கிராவிட்டிக்கும் அதில் நடக்கிற நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனுக்கும் நடக்கிற போராட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்டாரோட கிராவிட்டி வந்து அதை உள்ளே இழுக்கும் போது இந்த ஹைட்ரோஜன் ஃபியூஷன் நடக்கிற எனர்ஜி வந்து வெளியே தள்ளும். அதாவது இந்த கிராவிட்டி இன்வர்ட் ஃபோர்ஸ்னால் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து அவுட்வர்ட் ஃபோர்ஸை வந்து உருவாக்கும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாரோட ஸ்டெபிலிட்டி வந்து கரெக்டாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். எப்போது இந்த கிராவிட்டி வந்து இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனை விட அதிகமாகுதோ அப்போ அந்த ஸ்டாரோட கோர் வந்து கம்ப்ரஸ் ஆகும், அதாவது அந்த மொத்த ஸ்டாரையும் உள்ளே இழுக்கும். அதாவது அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் எப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட எனர்ஜியை வந்து ஈக்குவல் பண்ண முடியல அப்படின்னா அந்த நட்சத்திரம் செத்து போயிடும். இந்த ஹைட்ரோஜன் ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து பல கோடி வருஷம் வந்து நடக்கும். ஒரு டைமுக்கு மேலே இந்த ஹைட்ரோஜன் ஃபியூல் வந்து கம்மியாயிடும், ஹீலியமோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிடும். ஹைட்ரோஜன் ஃபியூல் கம்மியானனால முன்னாடி ஜென்ரேட் பண்ண எனர்ஜியை வந்து இப்போ அந்த நட்சத்திரத்தினால ஜென்ரேட் பண்ண முடியாது. அதனால் கிராவிட்டி வந்து எல்லாத்தையும் உள்ளே இழுக்கும். உள்ளே இழுக்கும் போது அதோட கோரோட சைஸ் இன்னும் கம்மியாகி இன்னும் கம்ப்ரஸ் ஆகும். கம்ப்ரஸ் ஆகிறதுனால அதோட அடர்த்தியும் அதோட டெம்பரேச்சரும் இன்னும் அதிகமாகும். கோரோட சைஸும் அடர்த்தியும் அதிகமானனால அதோட டெம்பரேச்சரும் வந்து 10 கோடி டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ரீச் ஆகும். இப்போது ஹீலியம் ஃபியூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஹீலியமோட ஃபியூஷனுக்கு மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வர ஃபியூஷனுக்கு எல்லாத்துக்குமே டெம்பரேச்சர் வந்து அதிகமாக தேவைப்படும். ஏன்னா புரோட்டானோட எண்ணிக்கை வந்து கூடிக்கிட்டே இருக்கும். புரோட்டான எண்ணிக்கை கூடிச்சுன்னா அதோட ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் வந்து அதிகமாகும். ஹீலியம் ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆனோன்னு எல்லா ஹீலியமும் வந்து கார்பனாக வந்து மாற ஆரம்பிக்கும். பீரியாடிக் டேபிளில் இருக்க கார்பன்ற எலிமெண்ட்லேருந்து அயனுன்ற எலிமெண்ட் வரைக்கும், அதாவது இரும்பு வரைக்குமே நட்சத்திரங்கள்லேருந்து தான் உருவாகுது. அதாவது எல்லா நட்சத்திரமும் இரும்பு வரைக்கும் எலிமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுமா அப்படின்னா கிடையாது. அது நட்சத்திரத்தோட சைஸை பொறுத்து மாறும். இப்போது நம்ம சூரியன் மாதிரி ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து மீடியம் சைஸில் வருது. அது கார்பன் ஆக்சிஜனோட நின்றோம். அதை விட சின்ன ஸ்டாரை எடுத்துக்கிட்டோன்னா அது ஹீலியமோடு நின்றோம். ஸோ அயன் வரைக்கும் உருவாக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் பயங்கர பெரிய நட்சத்திரங்கள். ஏன் அயனில் முடியுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த ஃபியூஷன் ரியாக்ஷனுக்கு அதிக டெம்பரேச்சர் வந்து நான் தேவைப்படும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஸ்டாரோட சைஸ் மேசிவாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து அதோட கோர் சைஸ் சுருங்க அது டெம்பரேச்சரை வந்து அதிகப்படுத்த முடியும். அதாவது ஃபஸ்ட்டு 4 எலிமெண்ட் வந்து பிக் பேங் ரியாக்ஷனில் உருவாயிருந்தாலுமே அடுத்து இருக்க 22 எலிமெண்ட் அயன் வரைக்கும், அதாவது இரும்பு வரைக்கும் உருவானது ஸ்டார்ஸில் தான், நட்சத்திரங்களில் கூட இரும்பு வரைக்கும் தான் எலிமெண்ட்ஸ் வந்து உருவாச்சு. அப்படின்னா வேறு எங்கே தான் இந்த தங்கம் உருவாச்சு? நட்சத்திரங்களில் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து படிப்படியாக நடந்து ஒரு எலிமெண்ட்டாக முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது இரும்போட நின்றோம். இந்த இரும்பு வந்த அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இரும்பு வந்துருச்சுனாலே நட்சத்திரத்தோட சாவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இரும்பு வந்த அப்புறம் அதில் ஃபியூஷன் நடந்துச்சுன்னா அங்கே எனர்ஜி எதுவுமே ரிலீஸ் ஆகாது, எனர்ஜி அப்சார்ப் தான் ஆகும். இதனால் என்ன ஆகும்னா கிராவிட்டி வின் பண்ணணும். ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டாரோட சைஸ் வந்து ஒரு சில நொடியில் வந்து அதோட சைஸ் வந்து பயங்கர சின்னதாகிடும். ஸோ இந்த கொலாப்ஸ் நடக்கும் போது பயங்கரமான ஒரு வெடிப்பு நடக்கும். இதை தான் சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிகப்பெரிய நட்சத்திரங்களோட சாவை தான் சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூப்பர் நோவான்ற ஈவெண்ட்டில் வந்து பயங்கரமான எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இது அப்ராக்சிமேட்டாக 10⁻46 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்றாங்க. அதாவது நம்ம சூரியனோட வாழ்நாள் முழுக்க ஜென்ரேட் பண்ணுற அந்த மொத்த எனர்ஜியை ஒரு நொடியில் வந்து ரிலீஸ் ஆகும். மிகப்பெரிய நட்சத்திரங்களோட சாவில் தான் இரும்புக்கு அப்புறம் இருக்க மற்ற எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து உருவாச்சு. தங்கமுமே இதில் தான் உருவாச்சு, சில்வர், பிளாட்டினம் எல்லாமே இதில் தான் உருவாச்சு. அப்போ தங்கம் வந்து இதில் தான் உருவாச்சா அப்படின்னா தங்கம் இதில் உருவாச்சு, ஆனால் கம்மி குவான்டிட்டியில் தான் உருவாச்சு. இதோட ஒரு பயங்கர வைலண்ட்டான ஒரு ஈவெண்ட்டில் தான் தங்கம் நிறையா உருவாச்சு, மற்ற எலிமெண்ட்டும் நிறையா உருவாச்சு. அதுதான் கிலோனோவா. 2 நியூட்ரான் ஸ்டார்ஸோட மோதலை தான் கிலோனோவா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூட்ரான் ஸ்டார் வந்து ஒரு செத்துப்போன நட்சத்திரத்தோட கோர் தான், இறந்த நட்சத்திரத்தோட மையப்பகுதி அப்படின்னு சொல்லலாம். இந்த சூப்பர்னோவாவில் எந்த அளவுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுதோ அதே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் கிட்டத்தட்ட இந்த கிலோனோவான்ற ஈவெண்ட்டு வந்து ரிலீஸ் ஆகும். ஆனாலுமே ஏன் இந்த கிலோனோவாவில் மட்டும் அதிக நம்பர் ஆஃப் வந்து ஹெவி எலிமெண்ட்ஸ் வந்து உருவாகுது அப்படின்னு டவுட் வரணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நமக்கு நியூட்ரான் ஸ்டார்னா என்னன்னு ஒரு ஐடியா இருக்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு மிகப்பெரிய நட்சத்திரத்தோட இறப்பு தான் சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மேசிவான ஸ்டார்ஸ்லாம் அயன் ஃபியூஷன் ரீச் பண்ண உடனே கொலாப்ஸ் ஆகிடும் அதோட கோர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த நட்சத்திரத்தோட வெடிப்பில் இந்த கோர் கொலாப்ஸ் ஆன உடனே அந்த கோர் வந்து ஒருவேளை 1.4 சோலார் மாசஸ், அதாவது ஒரு சோலார் மாஸ்னால் நம்ம சூரியனோட வெயிட்டு தான் ஒரு சோலார் மாசு. நம்ம சூரியனை விட 1.4 டைம்ஸ் வந்து வெயிட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஒயிட் டார்ஃப் ஆகும். 1.4லேருந்து 3 மடங்கு வெயிட் இருந்துச்சுன்னா அது நியூட்ரான் ஸ்டார் ஆகும். 3 மடங்குக்கு மேலே போனாலும் அது வந்து பிளாக் ஹோலாகவும் மாறிடும்.
நம்ம சூரியன் வந்து கார்பன் ஃபியூஷன் வரும்போதே ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன்லாம் நடக்காது. ஏன்னா சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் நடக்கணும்னா அயன் ஃபியூஷன் வரைக்கும் நடக்கணும். சூப்பர்னோவா இல்லாமல் தான் நம்ம நட்சத்திரம் வந்து இறக்கும் வெடிப்பு இல்லாமல். அப்படி இறந்த அப்புறம் ஒயிட் டுவார்ஃபாக வந்து மாறிடும். நம்ம சூரியன் வந்து ஒயிட் டுவார்ஃபாக மாறின அப்புறம் நம்ம பூமி என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸுக்கு வந்து மாறிடும். இதில் வந்து இந்த ஆட்டம்ஸ்லாம் நசுங்கி போய் கிடைக்கும், அணுக்கள்லாம் நசுங்கி போயிருக்கும். இதில் இந்த எலக்ட்ரான் டீஜெனரசி ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரெஷர் வந்து ஃபர்தராக வந்து இந்த ஒயிட் டுவார்ஃபை வந்து கிராவிட்டி வந்து நசுக்காமல் பார்த்துக்கும். இதுக்கு மேலே வந்து வெயிட் போச்சுன்னா இது வந்து ஃபர்தராக நசுங்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஒயிட் டுவார்ஃபை வந்து 1.4 சோலார் மாசஸ் வரைக்கும் தான் அது ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா கிராவிட்டி வின் பண்ணிடும் அப்படின்ற லிமிட்டை வந்து சுப்பிரமணியம் சந்திரசேகர்னு ஒருத்தர் வந்து 19 வயசு இருக்கும் அப்போ அவருக்கு 1930 கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த 1.4 சோலார் மாசை தான் சந்திரசேகர் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நட்சத்திரத்தோட இறப்புக்கு பின்னாடி அதோட கோரோட மாஸ் வந்து 1.4 சோலார் மாசஸ் தாண்டிடுச்சுன்னா அந்த எலக்ட்ரான்லாம் வந்து ஃபர்தராக நசுங்கி புரோட்டானும் நசுங்கி அது ரெண்டும் ஒன்று சேர்ந்து நியூட்ரானாக வந்து மாறிடும். அதாவது கோர் வந்து ஃபர்தராக சுருங்கிடும், கொலாப்ஸ் ஆகிடும். இதை தான் நம்ம நியூட்ரான் ஸ்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1.4லேருந்து 3 சோலார் மாசஸ் நம்ம சூரியனோட வெயிட்டை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1.4 சோலார் மாசஸ்லேருந்து 3 சோலார் மாசஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த கொலாப்ஸ் ஸ்டார் வந்து ஒரு நியூட்ரான் ஸ்டாராக வந்து மாறிடும் அப்படின்றத வந்து ஆப்பன்ஹைமர் வால்க் ஆஃப் லிமிட்னு சொல்லுவாங்க. அந்த இறந்து போன நட்சத்திரத்தோட கோர் வந்து 3 சோலார் மாசம் தான்னா அது ஒரு பிளாக் ஹோலாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் ஹோலை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு தனியாக வீடியோ போடுவேன். இப்போ வந்து நியூட்ரான் ஸ்டார் கொலிஷனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். கடைசியாக உருவாகிருக்க இந்த நியூட்ரான் ஸ்டாரோட சைஸ் வந்து ஒரு சிட்டி அளவு கூட இருக்காது. நம்ம சென்னை சிட்டியோட சைஸு கூட இந்த நியூட்ரான் ஸ்டாரோட சைஸை விட பெருசு. நம்ம பூமியோட டயமீட்டர் வந்து அப்ராக்சிமேட்டாக 12,742 கிலோமீட்டர் வரும். ஆனால் ஒரு நியூட்ரான் ஸ்டாரோட டயமீட்டர் வந்து 20லேருந்து 25 கிலோமீட்டர் தான் வரும். ஆனால் இந்த 20லேருந்து 25 கிலோமீட்டர் வந்தாலுமே அதோட வெயிட் மட்டுமே கிட்டத்தட்ட 2.5 மடங்கு நம்ம சூரியனோட வெயிட்டை விட அதிகமாக இருக்கும். இவ்வளோ சின்னதாக இருக்க ஒரு நியூட்ரான் ஸ்டார் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு. டீஸ்பூன் எடுத்து அந்த நியூட்ரான் ஸ்டாரில் குத்தி அது டீஸ்பூனில் எவ்வளோ அளவு எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்தாலே அது கிட்டத்தட்ட 100 கோடி டன்னுக்கு மேலே அந்த வெயிட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூட்ரான் ஸ்டார் ஃபுல்லாகவே 90 to 95% வந்து நியூட்ரான்ஸ் தான். மீதி புரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ்லாம் அங்கங்கே இருக்குது. இப்போ இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸில் இருக்க நியூட்ரான்ஸ் ஃபுல்லாகவே ஒரு ஃபோர்ஸை வந்து வெளியிடும். அந்த ஃபோர்ஸ் தான் வந்து ஃபர்தராக வந்து அந்த கோர் வந்து கொலாப்ஸ் ஆகாமல் தடுத்து வச்சுருக்கோம். அந்த ஃபோர்ஸை வந்து நியூட்ரான் டீஜெனரசி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு நியூட்ரான் ஸ்டார் வந்து இன்னொரு நியூட்ரான் ஸ்டாரோட மோத பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். இதுதான் கிலோனோவா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை முதல்ல 2017 தான் நம்ம அப்சர்வ் பண்ணோம். அது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்டாக தான் பார்த்தோம். ஒரு நியூட்ரான் ஸ்டார் கொலிஷனில் ஒரு சூப்பர் நோவாவில் எந்த அளவுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகும், இல்லை அதுக்கு மேலேயே எனர்ஜி ரிலீஸ் ஆகலாம். இந்த கொலிஷனில் தான் நம்மளை சுற்றி இருக்க எல்லா எலிமெண்ட்டும் வந்து உருவாயிருக்கு. ஸோ இது 2 நியூட்ரான் ஸ்டார் மோதலில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி எக்கச்சக்க நியூட்ரான் ஸ்டார்ஸ் வந்து மோதி தான் நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து இந்த உலகத்தில் இருக்குது, யூனிவர்ஸில் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ப்ரோட்டான்ஸ் தான் எலிமெண்ட்ஸை உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நியூட்ரான் ஸ்டார்ஸ் ஃபுல்லாகவே நியூட்ரான்ஸ் தானே இருக்குது. எப்படி இந்த நியூட்ரான்ஸ் வந்து எலிமெண்ட்ஸை உருவாக்குதுன்ற சந்தேகம் வந்திருக்கணும். நட்சத்திர வெடிப்பிலையும் இந்த நியூட்ரான் ஸ்டார் மோதல்லையும் 2 இதுலேயுமே வந்து இந்த நியூட்ரான்ஸ் தான் ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது எலிமெண்ட்ஸ் உருவாக்குறதுக்கு. நியூட்ரான் ஸ்டார்ஸில் 90 to 95% நியூட்ரான்ஸ் இருந்தாலுமே அதோட அவுட்டர் லேயரில் இன்னும் நிறைய ஆட்டம்ஸ் சுற்றி தான் இருக்கும். 2 நியூட்ரான் ஸ்டார்ஸ் மோத பயங்கரமான வெப்பமும் பயங்கரமான அழுத்தமும் வந்து கிரியேட் ஆகுது. அது மட்டும் இல்லை, இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸில் இருக்க நியூட்ரான்ஸ்லாம் வந்து வெளியே ரிலீஸ் ஆகும். இதை ஃப்ரீ நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டம்ஸோட நியூக்ளியஸ் பகுதிக்குள்ளே இருக்க நியூட்ரான்ஸ்லாம் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அதை விட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னா அதை ஃப்ரீ நியூட்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த நியூட்ரான் ஸ்டாரில் இருக்க எல்லா நியூட்ரான்ஸுமே வந்து ஃப்ரீ நியூட்ரான்ஸ் தான். ஆனால் அது வெளியே வந்துருச்சு அப்படின்னா அதோட ஸ்டெபிலிட்டி வந்து போயிடும். இந்த ஃப்ரீ நியூட்ரான்ஸ்க்குலாம் ஒரு நேச்சர் இருக்குது. அதனால அணுக்கள் இல்லாமல் அதனால் தனியாக எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. அதனால் வெளியே வந்த ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே அது புரோட்டானாகவும் எலக்ட்ரானாகவும் நியூட்ரினோஸாகவும் வந்து மாறிடும். இதை வந்து பீட்டா டிகே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ நியூட்ரான்ஸ்லாம் வந்து ஆட்டம்ஸோட நியூக்ளியஸ்குள்ளே என்ட்ரு ஆகும். இப்போ இரும்பு எடுத்துக்கிட்டோன்னா இரும்பில் 26 புரோட்டான் இருக்குது, 30 நியூட்ரான் இருக்குது. இந்த 30 நியூட்ரான்ஸோட எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் வந்து என்ட்ரு ஆகிட்டே இருக்கும் இந்த ஃப்ரீ நியூட்ரான்ஸ். ஆட்டம்ஸ்க்குள்ள ஒரு காமனான பேட்டர்ன் இருக்குது. இப்போது ஹைட்ரஜன்ன்ற எலிமெண்ட்டை தவிர மீதி எல்லா எலிமெண்ட்டுக்கும் நியூட்ரான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பீரியாடிக் டேபிள் எடுத்து பார்த்தோம்னா இந்த கால்சியம், அதாவது 20வது எலிமெண்ட்டு, இந்த எலிமெண்ட் வரைக்கும் நியூட்ரானோட எண்ணிக்கையும் புரோட்டானோட எண்ணிக்கையும் வந்து ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு மேலே போக 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 எப்பவுமே வந்து புரோட்டானோட எண்ணிக்கையை விட கொஞ்சம் கூடுதலாக தான் நியூட்ரான்ஸ் இருக்கும். நியூட்ரான்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கனால இந்த ஹெவி எலிமெண்ட்ஸ்லாம் ஆட்டம்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். எல்லா எலிமெண்ட்ஸோட ஆட்டம்ஸ்க்கும் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் நியூட்ரான் கவுண்ட்டும் புரோட்டான் கவுண்ட்டும் மேட்ச் ஆகணும். அது வந்து ஸ்டேபிளான எலிமெண்ட், ஸ்டேபிளான சைடுன்னு சொல்லுவாங்க.
அந்த நியூட்ரான் கவுண்ட் வந்து கொஞ்சம் அதிகமானாலோ இல்லை கொஞ்சம் கம்மியானாலோ அதோட நியூக்ளியஸில் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ தங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா அதில் 79 புரோட்டான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கூட 118 நியூட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு ஸ்டேபிளான கோல்டு ஆட்டம். இதை வந்து நம்ம கோல்டு எலிமெண்ட்டாக நம்மளால் பார்க்க முடியும், தங்கமாக நம்மளால் பார்க்க முடியும். இப்போது இதோட நியூக்ளியஸ், இந்த ஆட்டம் கோல்டு ஆட்டமோட நியூக்ளியஸோட கொஞ்சம் நியூட்ரான்ஸ் கூடுதலாவோ இல்லை கொஞ்சம் நியூட்ரான்ஸ் வந்து கம்மியாச்சுன்னா கோல்டு ஆட்டமோட நியூக்ளியஸ் வந்து அன்ஸ்டேபிள் ஆகிடும். இந்த இன்ஸ்டெபிலிட்டிஸ் வந்து ஸ்டேபிள் ஆகிறதுக்காக நியூக்ளியஸில் சில விஷயங்கள் நடக்கும். ஒருவேளை கோல்டு ஆட்டமில் இப்போ தேவைக்கு அதிகமான நியூட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா நியூட்ரான் வந்து ஃபர்தராக வந்து புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரினோஸாக மாறும். இது மூலமாக எக்ஸ்ட்ரா ஒரு புரோட்டான் கிடைக்கிறனால 79லேருந்து 80 புரோட்டான்ஸாக வந்து மாறும். 80ஆக மாறிடுச்சுன்னா அது கோல்டுலேருந்து மெர்க்குரி எலிமெண்ட்டாக மாறிடும். ஒருவேளை கோல்டு ஆட்டமில் இப்போ நியூட்ரான் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை கேப்சர் பண்ணி அது புரோட்டானோட கம்பைன் பண்ணி ஒரு நியூட்ரானாக மாற்றிடும். இப்போது இந்த இடத்துல ஒரு புரோட்டான் வந்து கம்மியாகுது. இப்போ 79லேருந்து 78ஆக வந்து மாறிடும் புரோட்டான் கவுண்ட்டு. இதனால கோல்டு வந்து இப்போ பிளாட்டினமாக மாறிடும். இப்போ நியூட்ரான் ஸ்டார் கொலிஷனுக்குள்ளே திரும்ப வருவோம். இப்போ அயன் மாதிரி ஒரு ஆட்டம்குள்ளே இந்த மாதிரி ஒரு கொலிஷன் நடக்கும் போது நிறையா நியூட்ரான்ஸ் வந்து உள்ளே என்ட்ரு ஆகும். இது வந்து அந்த நியூட்ரான் வந்து டிகே ஆகிறதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான நியூட்ரான்ஸை வந்து அந்த நியூக்ளியஸ்குள்ளே கேப்சர் பண்ணிடும். இதை வந்து ஆர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலான அயன் ஆட்டமில் வந்து 26 புரோட்டானுக்கு 30 நியூட்ரான் இருக்கும். இதுதான் இருக்கிறதுல ஸ்டேபிளான வெர்ஷனு. இதுக்கு மேலே வந்து நியூட்ரான்ஸ் என்ட்ரு ஆகிட்டே இருக்கனால அதெல்லாம் அன்ஸ்டெபிலிட்டி உருவாகுது. இந்த அன்ஸ்டெபிலிட்டி உருவாகிறத அந்த ஆட்டம் வந்து கரெக்ட் பண்ண பார்க்கும். இப்போ இந்த நியூக்ளியஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கனால இந்த எக்ஸ்ட்ரா நியூட்ரான்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரினோஸாக வந்து மாறும். இதனால புது எலிமெண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நியூட்ரான் ஆட் ஆக ஆக அடுத்தடுத்த எலிமெண்ட் வந்து கிளைம் ஆகிட்டே இருக்கும். இப்படி தான் வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து உருவாச்சு, ஹெவி எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாக அந்த கொலிஷனால். இந்த ப்ராசஸில் தான் வந்து நம்மளோட தங்கமும் உருவாச்சு, பிளாட்டினம், சில்வர் எல்லாமே இதில் தான் உருவாச்சு. இப்போ நம்ம இந்த கிலோனோவா, அதாவது 2 நியூட்ரான் ஸ்டார் கொலிஷன்லேருந்து தான் இந்த தங்கத்துலேருந்து எல்லா எலிமெண்ட்டும் வந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த ஒரு கிலோனோவா எவ்வளோ தங்கத்தை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிலோனோவா ஈவெண்ட்டில் நம்ம பூமியோட மொத்த சைஸு வெயிட் எடுத்தோம்னா அந்த வெயிட்டோட 1லேருந்து 10 மடங்கு தங்கத்தை வந்து உருவாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஹெவி எலிமெண்ட்ஸ்லாம் 100 மடங்கு பூமியோட சைஸை வந்து உருவாக்க முடியும். இந்த கிலோனோவான்ற ஈவெண்ட் வந்து ரொம்ப ரேரான ஒரு ஈவெண்ட். அது அவ்வளோ ஈஸியாக நடக்காது. தங்கம், வெள்ளி இது எதுவுமே வந்து பூமியில் உருவாகலை அப்படின்னா பூமியில் எப்படி இது வந்து சேர்ந்துச்சு? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான ஈவெண்ட்டில் வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து பிளாஸ்ட் ஆகும். அப்போ இது வந்து ஸ்பேஸில் ட்ராவல் ஆகி படரும். இது வந்து பயங்கர வேகத்தில் வந்து இந்த பிளாஸ்ட் நடக்கும். கிட்டத்தட்ட 20 to 30% ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட்டு. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் தான் கோல்டும் மற்ற ஹெவி எலிமெண்ட்ஸ்லாம் நம்மளோட கேலக்சிக்கு வந்திருக்கணும். நம்ம சூரியன், நம்ம பூமிலாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்துருச்சு. பூமி உருவாகிற டைமில் நிறையா கோல்டு வந்து அந்த இரும்போடு சேர்ந்து நம்மளோட கோருக்கு போயிடுச்சு, பூமியோட மையப்பகுதிக்கு. கொஞ்சம் கோல்டு தான் வந்து சர்ஃபேஸில் இருந்துச்சு. ஒரு ப்ரிடிக்ஷன் என்னென்னா எக்கச்சக்கமான கோல்டு வந்து பூமியோட மையப்பகுதி, அதாவது கோரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஆக்சஸ் பண்ணுறது மனுஷங்க நம்மளால பாசிபிள் கிடையாது. பூமியில் இருக்க முக்கால்வாசி கோல்டு வந்து பூமியோட மையப்பகுதி, அதாவது கோர்கிட்ட போயிடுச்சு அப்படின்னா பூமியோட சர்ஃபேஸில் இருக்க கோல்டு எங்கேருந்து வந்துச்சு? பூமி வந்து உருவாகிட்டு இருந்த டைமில் பூமியோட மையப்பகுதியெலாம் ரெடியான அப்புறம், கோர்லாம் ரெடியான அப்புறம் பூமியை வந்து நிறையா மீட்ராய்ட்ஸும் ஆஸ்ட்ராய்ட்ஸும் வந்து இடிச்சிச்சு. இந்த மீட்ராய்ட்ஸும் ஆஸ்ட்ராய்ட்ஸ்லேயும் நிறையா தங்கம் இருந்துச்சு. இந்த தங்கம் தான் எர்த்தோட க்ரஸ்ட்டில் வந்து இப்போ இருக்குது. அதாவது ஆஸ்ட்ராய்ட்ஸ் தான் நம்ம பூமிக்கு நிறையா தங்கத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பூமி உருவான டைமில் வந்து ஃபார்ம் ஆன தங்கம்லாம் பூமியோட கோருக்கு போயிடுச்சு. நம்ம பூமியில் தோண்டி எடுக்கிற தங்கம் எல்லாமே இந்த ஆஸ்ட்ராய்ட்லேருந்து தான் வந்துச்சு. தங்கம் எப்படி பூமிக்கு வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து பிக் பேங்லேயும் நட்சத்திரத்துலேயும் நட்சத்திர வெடிப்புலையும் தான் உருவாச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து நம்மளும் மரமும் வந்து வேறு வேறு இல்லை, நம்மளும் நட்சத்திரமும் வந்து வேறு வேறு இல்லை, நம்ம எல்லாமே ஒன்று தான் சொல்கிறதுக்கு காரணமும் இது தான். சுற்றி இருக்க எல்லா உயிரினங்கள்லையும் இந்த அணுக்கள் வந்து இருக்குது, இந்த ஆட்டம்ஸ்னால தான் உருவாயிருக்கு. ஆனால் இந்த ஆட்டம்ஸ் வந்து நட்சத்திரத்துலேயும் நட்சத்திர வெடிப்புலையும் உருவாச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இது வரைக்கும் ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு கொஷின் என்னென்னா, இது எல்லாமே ஒரு நான் லிவிங் திங், அதாவது உயிர் இல்லாத ஒரு விஷயம். இந்த உயிர் இல்லாத விஷயங்கள்லாம் சேர்ந்து எப்படி உயிருள்ள விஷயங்களை உருவாக்குச்சு அப்படின்ற ஆன்சர் வந்து இன்ன வரைக்கும் நமக்கு கிடைக்கல.